ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்யலாமா? இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் மீன் எடுத்துருக்கேங்க. மீன் எல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாம். தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. தக்காளி 5 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டி நறுக்கி எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், ஒரு 8 பூண்டு பல் குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு கடாயோ இல்லை சட்டியோ எடுத்து வச்சுக்கலாங்க. நான் சட்டி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சட்டி நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மீன் குழம்புக்கு தேவையான 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்குங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. நான் அதுக்குள்ளேயே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் 3மே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 3மே ஆட் பண்ணிட்டேன். ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க. வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயத்தெல்லாம் நல்லா வதங்கி விடுங்க. பச்சை வாசனைலாம் போகணுங்க வெங்காயம். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து வச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டுங்க. 1 நிமிஷம் போல் இப்படியே விட்டுருங்க. அப்போ தான் பச்சை வாசனை எல்லாம் போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனி மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அதே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டுங்க. திரும்பவும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம சேர்த்தா மீன் குழம்புக்கு நல்ல கலர் கிடைக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இப்போ திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டுருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு திரும்பவும் கலக்கி விட்டுருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு இல்லைனா கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1.5 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே நம்ம ஃபிஷ் குழம்பு மசாலா தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை இதுவும் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் நீங்கள் சேர்த்து பாருங்கள், மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே கலக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மீன் குழம்பு திக்னஸாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா, அதை பொறுத்து தாங்க தண்ணி ஆட் பண்ணும். திக்னஸாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டு மூடி போட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் தண்ணி. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டில் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு தாங்க தேங்காய் விழுதுருக்கும். அதுக்கு மேலே சேர்த்துக்கலங்க. நான் மிக்ஸி ஜாரியை அழைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டுங்க. சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கலக்கி. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா பெரிய பெரிய கொதியாக கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க.
இல்லை உங்களுக்கு காரம் வேணுனாலும் காரம் செக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க காரம் உப்பு எல்லாமே. இப்போ நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேங்க. மீன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா பாப்லேட் மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு மீன் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், முள்ளும் அதிகமாக இருக்காது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் மீன் போட்டு சாப்பிட்டாலும் அந்த மீனுக்குள்ளே அவ்வளோ குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக நான் 1 கிலோ அளவுள்ள மீன் எல்லாமே போட்டுக்கிட்டுங்க. இப்போ மீன் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் மிதமான தீயில குக் பண்ண விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தீ கொதிச்சுட்ருக்கு. நம்ம சட்டி வச்சுருக்கிறதுனால நல்லா பெரிய பொடி கொதியாக கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ பாருங்கள், மீனெல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கரண்டி வச்சு லைட்டாக தாங்க எடுத்து விடணும், இல்லைனா மீனெல்லாம் உடஞ்சி விழுந்துருங்க. அதனால கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க மீன் எல்லாம் ஓரத்தில். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் ஃபுல்லாகவே வெந்துடுச்சுங்க. இப்போ இதுக்கு மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாங்க. நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ எல்லாமே கொதி ஃபுல்லாகவே அடங்கியிருக்குங்க. அப்படியே மேலால் ஃபுல்லாக எண்ணெய் வந்திருக்குங்க. பாருங்கள், குழம்பு திக்காவும் ஆயிருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்து இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.